அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் டிஃபன் செய்கிறது, சமையல் செய்கிறது, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் போடுறது, அப்புறம் வீட்டில் இருக்க மிச்ச வேலையை செய்கிறது, அதெல்லாம் தான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி டைரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ரொம்பவே காரசாரமான டாபிக்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துல எல்லாம் மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் தான் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைக்குரிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இப்போ என்னென்னா அவங்களுக்கு கூட ஒத்து போயிடுது, ஆனால் இந்த மருமகளுக்கும் நாத்தனாருக்கும் தான் ஒத்து போக மாட்டேங்குது இல்லையா? அதை பற்றி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் என்னைய ஒரு மருமகளாவோ இல்லை நாத்தனாரோ எந்த சைட்லேயும் வச்சு இல்லாமல் நான் ஒரு தேர்டு பர்சனாக இருந்து பேசுகிறேன். ஏன்னா நான் இங்கே மருமகள்னா கெட்டவங்க இல்லை நாத்தனார் தான் கெட்டவங்க அப்படின்னு யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் பேச போகிறது இல்லை. ரெண்டு பேருக்குள்ளேயும் எதனால பிரச்சனை வருது, ரெண்டு பேர் சைட்லேயும் என்ன தப்பு இருக்குது, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நாத்தனார் சைடில் பேசுவோம். உங்களுக்கு மேரேஜ் ஆகி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்கள் அண்ணன் தம்பிக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி வரையும் அதை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? உங்கள் அம்மா வீடுன்னு சொல்லுவீங்க. என்னங்க அப்போ எங்கள் அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ கல்யாணம் ஆயிடுச்சா அது எங்கள் அம்மா வீடு இல்லைன்னு சொல்லிடணுமா அப்படின்னு கேட்டால், அம்மா வீடு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அப்பயும் உங்களுக்கு அம்மா வீடு தான். ஆனால் அம்மா வீடோடு சேர்த்து அது அண்ணி, அதாவது உங்கள் அண்ணன் ஒய்ஃப் இல்லை தம்பி ஒய்ஃப் வராங்க இல்லையா, அவங்களுக்கும் அது வீடு தான். ஸோ நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக நினைக்கணும். உங்கள் அம்மாக்கும் அது எப்படி வீடுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி அது உங்கள் அண்ணிக்கும் அதுதான் வீடு. இப்போது நீங்கள் மேரேஜ் பண்ணி போகிறீங்க இல்லையா, உங்கள் மாமியார் வீடு, அதை உங்கள் வீடுன்னு தானே சொல்லுவீங்க. அப்போது உங்கள் அண்ணிக்கும் உங்கள் அம்மா வீடு தானே வீடு. அதை விட்டுட்டு இல்லை இது என்னோடய அம்மா வீடு, ஏன் வீடு, நீங்கள் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. அவங்க வரும்போதே ஏற்கனவே ஒரு பயத்தோடு தான் வருவாங்க. ஐயோ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் அவங்க புதுசாக ஒரு லைஃப்பில் என்டர் ஆகிருக்காங்க, அதுக்கு உண்டான ஃப்ரீடம் ரைட்ஸையும் அவங்களுக்கு கொடுங்க. அதே சமயம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு அந்த வீட்டில் எந்த ரைட்ஸுமே இல்லை, நீங்கள் அவங்களுக்கு தான் அடிப்பணிஞ்சிருக்கணும், இறங்கி போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் என்னென்னா அவங்களுக்கு உண்டான ரைட்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான ரைட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு நாத்தனாராக உங்களுக்கு உண்டான மரியாதையை ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதிர்பாருங்க. அதை விட்டுட்டு நான் மேலே நீ கீழே, எனக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டராக பண்ணுறப்போ அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதே சமயம் நம்ம எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இருக்க முடியாது. அதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட நேச்சர் அந்த மாதிரி. அதுக்குன்னு சொல்லி எதிரியாகவும் இருக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போங்க. ஒரு ஃப்ரெண்டாக, நீங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நினைக்க வேண்டாங்க, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு புதுசாக பழகிற ஒரு மனிதராக நினச்சி கொண்டு போங்க. எடுத்துவிட்டு இவ எங்கள் அண்ணி இல்லை என் தம்பி ஒய்ஃப், இவங்க எனக்கு எதிரி, அந்த மாதிரி மூவ் பண்ணாமல் புதுசாக பழகிற ஒரு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், எப்படி பழகுவோம், நம்ம இப்போ காலேஜுக்கு போகிறப்போ புதுசாக ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் அம்மா கிட்ட அவங்கள பற்றி பேசாதீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவும் அவங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ காலத்துக்கு நிறைய மாறிட்டாங்க. எல்லா மாமியாருங்களுமே மோஸ்ட்லி மருமகளோட ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்காங்க. பட் ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ளே குறை இருக்கும், இல்லாமல் இருக்காது. எல்லா உறவுலையுமே இது நேச்சர் தான். அப்போ உங்கள் அம்மா அவங்க யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தங்களோட குறைய மகளான உங்கள்கிட்ட தான் பண்ணுவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக கொந்தளிக்கிறப்போ அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். நீங்கள் இப்போது உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் அம்மா உங்கள் அண்ணியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு குறை சொல்கிறாங்க. பட் அவங்க அதை உங்கள் அண்ணிக்கிட்ட காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, அந்த இடத்துல கொந்தளிச்சு நீங்கள் உங்கள் அண்ணிக்கிட்ட அதை ரியாக்ட் பண்ணி ஒரு பிரச்சனை ஆகிடும். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறமா உங்கள் அம்மாவும் அண்ணியும் நல்லா தான் இருப்பாங்க. கடைசியில் வில்லி ஆகிறது யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. இது நமக்கு தேவையா சொல்லுங்கள்? உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் நல்லபடியாக தான் இருப்பீங்க உங்கள் அண்ணிக்கிட்ட. ஆனால் இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை வீட்டு வேலையில் ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை சொல்கிறதுனால எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி சொல்கிறது உங்களுக்கே பிரச்சனையாக போயிடும். ஸோ மாமியார் மருமக நீங்கள் இன்றைக்கி அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க, என்னை விட்டுருங்கப்பா நான் இன்றைக்கி நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், என்னோடய நாத்தனார் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணியே உங்களை புகழுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாத்தனார் சைட்லேருந்து மட்டும்தான் பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. மருமகளாக வரவங்க சைட்லேயும் நிறைய பிரச்சனை வரும். ஸோ மருமகளாக இருக்க உங்களுக்கு தான் பேச போகிறேன், கேளுங்க.
நீங்கள் மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகும்போதே அந்த வீட்டில் இருக்க மாமியாரும் சரி நாத்தனாரும் சரி நமக்கு வில்லியாக தான் இருப்பாங்க, எதிரியாக தான் இருப்பாங்க, அந்த மாதிரி எண்ணத்தோடு போகாதீங்க. நம்ம காலங்காலமாக நாத்தனார்னா பிரச்சனை பண்ணுவாங்க, மாமியார்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். அதனால நம்மளோட எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம அதை உடைப்போம். ஏன்னா இப்போல்லாம் காலம் நிறையா மாறிடுச்சு, எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பை வாழட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்மளுமே அந்த மாதிரி போவோம். அவங்க நமக்கு உண்டான ஸ்பேஸை கொடுப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை நம்ம கொடுப்போம், அந்த மாதிரி போகணும். அதே சமயம் நம்ம போனதுமே அந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட்டு பிளேஸ் நமக்காக இருக்கணும், நாத்தனாரோட இடத்த நம்ம பிடிக்கணும், மாமியாரோட இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னு போகாதீங்க. நீங்கள் ஒரு மருமகளாக போகிறீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கிடைக்குதா? நீங்கள் மருமகள் அப்படின்னா அதுக்குண்டான பிளேஸ் உங்களுக்கு கிடைக்குதா? ஓகே, ஏன்னா அவங்களுக்கு உண்டான பிளேஸ் கிடைச்சாலே போதும். இப்போது உங்களுக்கு இருக்க பயம் மாதிரி தான் உங்கள் நாத்தனாருக்கு இருக்கும். ஐயோ இவ நம்ம அண்ணனையோ தம்பியோ நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோ. ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக போகிறோம், பட் அவங்க 20-25 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது நியாயம்தான். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். உங்கள் அண்ணன் உங்களுக்கு தான், அண்ணங்கிற முறையில் உங்களுக்கு தான், கணவருங்கிற முறையில் எனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இத்தனை வருஷமாக வீட்டில் அண்ணன் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் உங்கள் அண்ணன்கிட்ட வரும். அது அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து பேலன்ஸ் செய்ய பாருங்கள். இப்போது இத்தனை நாளாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பூவாக இருக்கட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் இருக்க அவங்க அக்கா கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ தானே கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் கல்யாணம் ஆகி வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த அக்கா தங்கச்சிக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வரதான் செய்யும். அப்போது நீங்கள் அதை என்ன செய்யுங்க, டக்குன்னு அந்த பூவை 2ஆக கட் பண்ணி நீங்கள் பாதியை வச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம அண்ணன் மாதிரி தான் அண்ணியும் இருக்காங்க, நம்மளை தனியாக பிரித்து பார்க்கல, நமக்கு கிடச்சிருக்க அண்ணி நல்ல அண்ணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த நாத்தனார் மருமகள் அண்ணி இந்த உறவுலாம் ஒருபோதும் விட்டு போகிற உறவே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கணவரோட சைட்லேருந்து வர இரத்த பந்தம் அது என்றைக்குமே நமக்கு தேவைன்னு நினைக்கணும். எப்படி நம்மளோட அண்ணன் தம்பி நம்ம குழந்தைங்களுக்கு தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கணவரோட வீட்டு சைட்லேருந்து அத்தை அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். இப்படி 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக போகுங்க. இதுக்காண்டி பெருசாக பிளான் பண்ணணும், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக நட்பாக இருந்தாலுமே இந்த வெளியில் சுற்றி இருக்க சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லா ஏற்றி கொடுப்பாங்க. என்ன உங்கள் அண்ணி உன்னை பற்றி பின்னாடி இப்படி சொல்கிறாங்க, அதே மாதிரி உன் நாத்தனார் இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா உன்னை பற்றி, அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. நீங்கள் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உண்மையிலுமே உங்கள் அண்ணியோ இல்லை உங்கள் நாத்தனாரோ ஒரு தப்பு செஞ்சுருக்காங்க, உங்களை பற்றி ஒன்று பேசிட்டாங்கன்னு வைங்களேன், எங்கள் அண்ணி அப்படி கிடையாது, ஏன் நாத்தனார் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து யாரும் உங்ககிட்ட தைரியமாக பேச மாட்டாங்க. அதே சமயம் உங்களுக்குள்ளேயும் ஒரு புரிதல் வந்துடும், ஐயோ அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க, நாம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் வாழ போகிறோம் சொல்லுங்கள்? ஒரு 5 இல்லை 10 வருஷத்தில் அவங்கவுங்க லைஃப்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் வாழ்க்கையும் யாரும் பெருசாக தலையிடவே முடியாது. ஸோ இருக்கிற கொஞ்சம் நாட்கள்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் ஸ்மூத்தாக போகுங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறது சரியா இல்லை தப்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி உங்கள் அண்ணி இல்லை நாத்தனாருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு பாருங்கள், இனிமேட் நம்ம இதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்.